ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்னோட இன்னொரு வீடியோவுக்கு வரவேற்கிறேன். நான் இப்போ ரொம்ப நாளாக வீடியோ பண்ணாமல் இருந்து இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஒரு வெல்கம் பேக்னு சொல்லலாம். இப்போ இனி கண்டினியூவாக வீடியோ பண்ணலான்னு நினச்சி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக என்னோடய சேனலில் வீடியோவே அப்லோட் பண்ணலை. அப்போது இனி தொடர்ந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்திருக்க இடம் வந்து கத்தாரில் உள்ள தோஹா ஓல்டு போர்ட் இருக்குது, அதாவது துறைமுகம், பழைய துறைமுகம். அதில் ஒரு எக்கோரியம், ஃபிஷ் எக்கோரியம் இருக்குது. அதுதான் பார்க்க வந்திருக்கேன். அதோட பில்டிங் தான் இது, பழைய ஸ்டைலான பில்டிங். இந்த இடத்துல வேர்ல்டு கப் டைமில் நிறைய குரூஸ் ஷிப்பெல்லாம் வந்துருந்துச்சு. அதோட கஸ்டம்ஸு இதெல்லாம் நடந்த இடம் இந்த பில்டிங்குள்ளே தான். அங்கே தான் இங்கே இந்த எக்கோரியம் இருக்குது. இது கத்தார் ஓல்டு போர்ட், அதாவது மினார் டிஸ்ட்ரிக்ட், முவானி கத்தாருங்கிற இடத்துல தான் இருக்குது. அப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தாரில் உள்ள தோஹா சைட் சீயிங் பஸ் வந்து நிப்பாட்டுற இடம். ஒரு மல்டி கலரில் நல்லா அழகாக அதோட டிக்கெட்டெல்லாம் சைட் சீயிங் பஸ் இங்கே வந்து நிப்பாட்டும். அதோட பஸ்ஸோட கலரில் தான் இந்த இடம் டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. சைட் சீயிங் டிக்கெட் சேல்ஸ் இப்போ கவுண்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த டிக்கெட் எடுத்து பார்த்தோம்னா இந்த பஸ்ஸில் போகும். பஸ்ஸு இங்கே கத்தாரில் ஃபேமஸான எல்லா இடங்களுக்கும் போகும். அதோட கவுண்டர் உள்ள இடம் தான் அது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்கோரியத்தோட என்ட்ரன்ஸு தான். இதுக்குள்ளால் தான் உள்ளே போகணும். என்ட்ரன்ஸ் டெர்மினல் 2. இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான், ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா முவானி கத்தர் ஓல்டு போர்ட்டுன்னு போட்டிருக்குது. உள்ளே போனால் பார்க்கக்கூடிய காட்சி. உள்ளே வந்து பார்த்தா பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இதுக்குள்ளே இருக்குது. ஒரு சின்ன இடம் தான், நல்ல ஃபுல் கலராக இருக்குது. இப்போ நான் வந்த நேரம் மக்கள் கம்மியாக தான் இருக்காங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போ 4 மணி டைமில் வந்திருக்கேன். கொஞ்சம் இன்னும் ஈவினிங் ஆனால் நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நிறையா ஃபோட்டோஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்குறீங்க. இது ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீனு, அதை தான் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எக்கோரியத்தோட உள்ளே வந்திருக்கேன். உள்ளே வந்து பார்த்தா நல்ல வண்ணமயமாக கலராக ஒரு என்ன சொல்கிறது, உள்ளே வந்தோம்னாலே ஒரு வேறொரு வைப்பில் இந்த இடம் இருக்குது. நிறைய லைட் செட்டிங், 3D செட்டப்பில் லைட்டு, அதாவது ஸ்க்ரீன் நிறையா. அதில் ஒரு துணி போட்ட ஸ்க்ரீன் இருக்குது. அதில் ஒரு வீடியோ காட்சி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய இதுக்குள்ளே வந்தால்
பார்க்கக்கூடியதாக இருக்கும். சின்ன இடம் தான், ஆனால் அதுக்குள்ளே நிறைய நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதை தாண்டி போனால் ஃபிஷ் அக்வேரியத்தை பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்மளோட மெயின் ஐட்டம், அதாவது தோஹா அக்வேரியத்தோட ஃபிஷ் டேங்க் தான் அக்வேரியம். அதுக்கு நிறைய மீன்கள் ஓடிக்கிட்டு இருக்குது, காணக்கூடிய காட்சி. இதில் தான் கூட்டமாக நிறைய, இந்த இடத்துல மட்டும்தான் நிறைய கூட்டமாக மீன்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. டிஃப்ரெண்டான மீன்கள் அங்கங்கே, அது மட்டும் மேலே கீழே ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்செல்லாம் இருக்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல மீன் பாருங்கள், எது பாருங்கள். அந்த மீனோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது. மெயின் பேர் தெரிஞ்சவங்க இருந்தால் அதோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அழகழகாக அங்கே காளான், அந்த கடல் காளான் இதெல்லாமே செட் பண்ணி நல்லா சூப்பராக இந்த இடத்த வடிவமைச்சிருக்காங்க. அதான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ இங்கே போய்கிட்டு இருக்குது. அது கலர்லாம் சரியான டிஃப்ரெண்ட்டான கலர் எல்லாம் காட்சி போய்கிட்டு இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு சாஃப்டான துணி ஒன்று தான் அதில் இருக்குது பாருங்கள். அதில் தான் இந்த வீடியோ போய்கிட்டு இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன ஸ்க்ரீன் துணி, அதில் தான் இந்த வீடியோலாம் போய்கிட்டு இருக்குது. கத்தாரோட காட்சிகள், அதாவது கத்தார் டூரிசம் இல்லாட்டி கத்தார நகரத்தோட விசேஷங்களான இடங்களை பற்றி உள்ள வீடியோஸ் தான் அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஷெரட்டன் ஹோட்டல் இந்த மாதிரி எல்லாமே சின்ன ஒரு ஸ்க்ரீன் துணி, அதில் தான் இந்த வீடியோ எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டப் இதில் ஒரு ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த ஒயிட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு கத்தார் மெப்போட பார்டர், அதுதான் இதோட இது. கத்தார் மெப்பில், கத்தார் நாட்டோட வடிவத்தில் இதை வடிவமைச்சிருக்காங்க. அதோட மெப் ஷேப்லேயே வடிவமைச்சிருக்காங்க. உள்ள டிஃப்ரெண்ட் லைட்டு, அதாவது ரெட்டு, க்ரீன், எல்லோ இப்படி லைட்டெல்லாம் கொடுத்து உள்ள அதை ரோட் மேப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தோஹா அக்வேரியம் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்ப நேரம் பார்க்குற அளவுக்கு அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஆனாலும் நிறைய ஃபேமிலிஸ் அப்படி வராங்க, குழந்தை இப்படி குட்டிக்கிட்டு நிறைய பேர் பார்க்க வராங்க. ஆனால் பார்க்க வேண்டிய இடம் தான். ஆனால் ரொம்ப நேரம் அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்குள்ளே நிறைய ஒன்றும் இடமோ இல்லை சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஒரு அக்வேரியம் இருக்குது. பின்ன அதுக்கப்புறம் 3D எஃபெக்ட் பண்ண கொஞ்சம் கலர்ஃபுல் லைட் பண்ணி கொஞ்சம் அதுக்குள்ளே பார்க்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வேணால் கூடனா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம். தோஹாவில் இருக்க ஃபேமிலியாக குழந்தைகள் இல்லை பேச்சுலர்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக வந்து பார்க்கலாம். அந்த இடத்த பற்றி பார்த்துட்டு போகலாம். அப்போது நான் பார்த்துட்டு வெளியே வந்து இப்போ அதுக்கு முன்னாடி கடல் கரை இருக்குது, அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேன். அதையும் வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்றத. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓல்டு போர்ட் அக்வேரியம் பார்த்துட்டு வெளியே வந்தால்
அதுக்குள்ளே கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே காட்சிகள் தான் பாருங்கள். டஸ்ட்பின்லாம் எப்படி வச்சுருக்காங்க. இதில் ஒவ்வொன்றும் ஜெனரல் வேஸ்ட்டு, ட்ரையான ஐட்டம்ஸ், இது ஆர்கானிக், இந்த மாதிரி செப்பரேட்டாக அதுக்கான டின் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நிறையா, இந்த இடத்துல ஆட்கள் அவ்வளோ இல்லாட்டியும் பாருங்கள், ஒவ்வொரு தூணுக்கு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அதுவும் செப்பரேட்டாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சோலார் பேனல் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது இந்த இடத்துல முன்னெல்லாம் கத்தாரில் இப்படியெல்லாம் இருக்கலை. இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி விஷயங்களை கத்தாரில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் தாண்டி வந்தால் இந்த மாதிரி இது வந்து பழையால நடக்கிறதுக்கு உள்ள இடம். மக்கள் நடந்து வர்றவங்க போகிறதுக்கான இடம் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கத்தாரோட கடற்கரை. இது தாண்டி நம்ம போக முடியாது. இங்கே சங்கிலியால் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதோட கல் பாருங்கள். இந்த கல்லெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இல்லாட்டி இந்தியாவிலலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கருங்கல் அந்த மாதிரி இல்லை. இது ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரி நினைக்கிறேன். எனக்கு சரியாக அதோட பேர் தெரியல. ஒரு வெள்ளை ஷேப், வெள்ளை ஒரு சாம்பல்னு சொல்ல முடியாது, வெள்ளை ஒரு சுண்ணாம்பு கலரில் உள்ள கல்கள் தான் இங்கே நிறையவே பார்க்க முடியாது. இதுதான் கத்தாரோட இந்த கடற்கரையை பாருங்கள். அவ்வளோ பெரிய அலைகள்லாம் இல்லை, சின்னதாக ஒரு காற்றுனா நிறையா வீசிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்தர், அப்படி அந்த குசையில் சிட்டி சென்டர் அந்த ஏரியா பார்க்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இந்த வீடியோ இதோட முடிவடைய போது தோவா கடற்கரையை பாருங்கள். ஓல்ட் போர்ட் இதுக்குள்ளே தான் எக்வேரியம் இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிவடையுது. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவிலையும் பார்க்கலாம். என்னோட சப்போர்ட் தேவை. நான் ரொம்ப நாள் வீடியோ போகிறதுனால இப்போ என்னோடய வீடியோ வியூஸ் வரும். நீங்கள் கட்டாயமாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.